வணக்கம். உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த சமயத்தில் கிறிஸ்துவில் தீவிர பற்றாளராக இருக்கக்கூடிய ஒரு அன்பர் அருளாளர் இவர்களை போன்றவர்களால் தான் ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியை நல்ல விதமாக தமிழ் கூறும் நல்லுலகுக்கு வழங்க முடியும் என்று கருதி இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு விக்டர் இயேசுதாஸ் அவர்களை கிறிஸ்துமஸ் சம்பந்தமாக பேசுவதற்காக அழைத்து வந்திருக்கிறேன். அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. ஏன் அவரை அழைத்து வந்திருக்கிறேன் என்பதற்காக ஒரு சுருக்கமாக சொல்லி அவருடைய உரையை கேட்பதற்கு உங்களைப் போல் நானும் ஆர்வமாக இருக்கிறேன். அவர் ஓய்வு பெற்ற சிறப்பு தலைமை பொறியாளர். அவர் பணியில் இருந்த காலத்தில் அரசு பணியை ஆண்டவன் பணி என்று மேற்கொண்டார். அரசு பணி ஆண்டவன் பணி என்று மேற்கொண்டு ஒரு அற்புத தொண்டுள்ளத்தோடு அதை மேற்கொண்டு வந்தார். அர்ப்பணிப்புடன் மேற்கொண்டு வந்தார். அர்ப்பணிப்புணர்வு தான் முக்கியம். அரசாங்க பணத்தினுடைய ஒரு ரூபாய் கூட வீணாக போய்விடக்கூடாது என்பதிலும் அது தகுதியானவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதிலும் குறிப்பாக இருந்தார். ஒரே ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு சிறப்புரையை கேட்டால்தான் அது பொருத்தமாக இருக்கும். நாங்கள் இருவரும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். இணைந்து என்று சொல்வதை விட நான் அவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றி இருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் 2003-2004 வருடத்தில் நாங்கள் ராமநாதபுரம் டு தூத்துக்குடி சாலை விரிவாக்க திட்டத்திற்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய ஒரு அலகில் வேலை பார்த்தோம். தூத்துக்குடியில் அதில் நிலம் கையகப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தோம். அந்த ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹேபிலிட்டேஷன் அந்த விதிகளின்படி யாருடைய இடத்தை வாங்குகிறோமோ அவர்களுக்கு உரிய இழப்பீடு உரிய அளவீடுகள் கொடுக்க வேண்டும். கட்டடம் பாதிக்கப்படுபவர்களுக்கு கட்டடம் தர வேண்டும். அரசாங்க இல்லத்தில் ஆக்கிரமித்திருந்தால் கூட 10 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் அவங்களுக்கும் ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹேபிலிட்டேஷன் விதமாக ஒரு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்து அவர்களை குடியமர்த்தி விட்டு தான் அதை எடுக்க வேண்டும் என்று விதி இருந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு நாள் வருவாய்த்துறையிடமிருந்து பயனாளிகளினுடைய அந்த விவர அறிக்கை கிடைக்கப்பட்டவுடன் அவர்தான் பேமெண்ட் ஆபீசர் என்ற முறையில் அதை சரிபார்ப்பதற்காக என்னை அழைத்துக் கொண்டு வருவாய்த்துறையினையும் அழைத்துக் கொண்டு நாங்கள் தூத்துக்குடியிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் ஒவ்வொரு பயனாளியையும் சரிபார்த்து சென்று கொண்டிருந்தோம். சாயல்குடியை தாண்டி நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் வருவாய்த்துறையினரிடமிருந்து பெற்ற அந்த பயனாளிகளினுடைய லிஸ்ட்டை பூரா சரிபார்த்துக்கிட்டே வந்தார். எல்லாமே யார் யார் கொடுத்துருக்குன்னு கேட்டு வந்தார். அப்போ சாலையினுடைய பவுண்டரிக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஓலை குடிசை இருந்தது. இந்த குடிசையை சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை கேட்டார். இது மிகவும் தற்காலிகமான குடிசை, ஆக்கிரமிப்பு, அதனால் சேர்க்கலைன்னாங்க. இல்லை, ஆக்கிரமிப்பு விதிகளின்படி 10 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கும் நம்ம ரீசெட்டில்மெண்ட் ரீஹேபிலிட்டேஷன் படி அந்த காங்கிரீட் வீடு கொடுக்கலாம்னு இருக்குதே, நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்களான்னு கேட்டார். அவர்கள் இது தற்காலிக குடிசையினாலும் நாங்கள் இது ஒருட்டா கருதலைன்னாங்க. இவர் உடனே படபடவென்று நேரடியாக அந்த குடிசை முன்னால் போய் நின்று அங்குள்ளவர்களை அழைத்து, ஆனால் இடுப்பில் ஒரு குழந்தையுடனும் கையில் ஒரு குழந்தையுடனும் தலையில் எண்ணெய் தடவாத ஒரு பெண்மணி வந்தார். ஒரு கைலியையும் பனியனையும் கட்டிக்கொண்டு ஒரு ஆண்மகன் வந்தார். இவர் ஒன்றும் கேட்கவில்லை. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீர்கள் கேட்டார். அவர்கள் பல வருஷங்களாக இருக்கும் ஐயாங்க. பல வருஷம்னா என்ன, அது கூட அவங்களுக்கு சொல்ல தெரியலை. அப்போ உடனே அவங்க ரேஷன் கார்டு எடுத்துக்கலாங்க. அந்த ரேஷன் கார்டு எடுத்துக்கொண்டோம். அந்த ரேஷன் கார்டில்
அந்த ரேஷன் கார்டு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது என்ற தேதியை பார்த்தார். அது கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. உடனே 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்குது, இவை ஏன் நீங்கள் சேர்க்கவில்லை என்று அவர் வருவாய்த்துறையிடம் கேட்டவுடன், இதை உடனடியாக சேருங்கள், தகுதியானவர்களுக்கெல்லாம் திட்டம் சேர வேண்டும் என்பதற்கான அரசாங்கம் திட்டம் தீட்டியிருக்கிறது என்று சொல்லி சேர்க்க வைத்து அவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி அந்த குடும்பம் அதில் குடியேறியது. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், அரசு பணியில் இருக்கிறவர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு இருக்க வேண்டும், கருணை உள்ளவங்களாக இருக்க வேண்டும். ஏதோ அதை ஜஸ்ட் லைக் தேட்டு நம்ம அந்த கொடுத்துருக்காங்க யாருக்கு கொடுக்குறோம் 10 பேர் கொடுக்குறோம் போன இருக்கக்கூடாது. அப்போ கருணை உடையவனாக இருந்தால்தான் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட அன்பே இறைவன் என்பதை உணர்ந்தவர்கள் தான் இந்த இறைவனை பற்றி செய்திகளை சொல்ல முடியும் என்றுதான் நான் இவரை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. கருணையிலே கடவுள் தன்னை காணலாம், அந்த கடவுளிலே கருணை தன்னை காணலாம், நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அன்பு என்னாலும் குறையாது அவன் காட்சியாம், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை வடிவமாக அன்பு இதயமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஐயாவிடமிருந்து அந்த ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுக்கும் ஜோசப் என்ற புண்ணியவானுக்கும் அவதரித்த திரு அவதாரம் செய்த அந்த நிகழ்வுகள் சம்பந்தமான செய்திகளையும், பைபிளில் அதை பற்றிய செய்திகளெல்லாம் எந்த அளவில் வந்திருக்கின்றன என்பதையும், அவர் அந்த காலகட்டங்கள் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் அவர் வாயிலாக ஒவ்வொன்றாக கேட்டு, அதே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக நாம் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி தியாக உணர்வுதான் இயேசு பெருமான் நமக்கு அறிவித்தது, தியாக உணர்வுதான் இயேசு பெருமான் நமக்கு அறிவித்தது என்பதை அவர் வாயிலாக கேட்டு நாம் இந்த கிறிஸ்துமஸ் உரையை அவரை துவங்குவதற்காக அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அன்பு நண்பர் ஆணைப்பன் இந்த ஒரு அருமையான ஒரு நேரத்தை ஒதுக்கி என்னையும் அழைத்து கிறிஸ்து பிறப்பு செய்தியை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள கொடுத்த வாய்ப்பு, அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். என்னோடு அவர் அநேக ஆண்டுகள் நிறைவாக அவர் சொன்னாரே, அதுதான் என்னுடைய கருத்து. அரசு பணி, இறைப்பணி. எந்த பணியில் இருந்தாலும் அதை இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதைத்தான் அவரும் கடைபிடித்தார். ஆகையினாலே அவரோடு சேர்ந்து நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். முதலாவது, இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய யாவருக்கும் பெத்லகேம் மேலே மாட்டுக்குடியில சிறு பிள்ளையாக பிறந்த எல்லாம் வல்ல இயேசு நாதரின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு என்பது அந்த செய்தி வான தூதர்களால் முதலாவது அறிவிக்கப்பட்டது. புறக்கணிக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட வயல்வெளியிலே வீடற்ற முறையிலே ஆடுகளை காவல் காத்துக் கொண்டிருந்த இடையர்களுக்குத்தான் சிறப்பு செய்தி வானதூதர்களால் சென்றது. செய்தி என்ன? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு நல்ல செய்தி. உலகமெங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், எந்த மதத்தார் என்று அல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அல்ல, எல்லா மதத்தவருக்கும் எல்லா இனத்தவருக்கும் யாவருக்கும் அளித்ததான ஒரு நல்ல செய்தி. அது என்ன செய்தி? உங்களுக்கு கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகர் தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். அது ஒரு இரட்சகன், விடுதலையை கொடுப்பவன் பிறந்திருக்கிறார். ஆகினாலே நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த உலகத்திலே பாவம், அதனாலே பயம். அந்த பயத்தை நீக்குவதற்காக, அந்த பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவதற்காக
இயேசு என்னும் பாலகன் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அதுதான் நல்ல செய்தி. அங்கே சொல்லப்பட்ட ஒரு பாடல், தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும், பூமியிலே சமாதானம் பெருக வேண்டும், மனுஷன் மேல் இறைவனுடைய பிரியம் நிரம்ப வேண்டும். இவற்றை சொல்லிதான் முதல் பாட்டு வான தூதர்களால் பாடப்பட்டது. இந்த நாளிலும் அதன்படி ஆண்டவனுக்கு மகிமையும், இந்த பூமியிலே சமாதானமும், ஒருவருக்கு ஒரு பிரிவும் உண்டாவதாக என்று சொல்லி உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த பிறப்பு காரணம் என்ன, அது நடந்தது என்ன, வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன என்பதை சற்று உங்களோடு சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது சொல்லப்பட்டது, அதனுடைய செய்தியின் அடிப்படை, கடவுள் மனிதனானார். அன்று நடந்த ஒரு நிகழ்வு, கடவுள் மனிதனானார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் மாம்சமாகி உலகத்திலே வெளிப்பட்டார், நம்மோடு கூட வாசம் பண்ணினார். ஒளியாகி இறைவனை யாரும் பார்க்க முடியாது, அவரை நெருங்க முடியாது. ஆகையினாலே அவர் நம்மை போல மாம்சத்திலே வெளிப்பட்டு நம்மோடு கூட வாசம் பண்ணினார். அதுதான் அந்த கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வு. இன்னும் சொல்ல போனால் எதற்காக அந்த நிகழ்வு? வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு, சாத்தான், அவனை அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமைப்பட்ட நம்மை அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கும் அவர் அப்படி ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக பயப்படக்கூடாது. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக வந்துவிட்டார். நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்காக ஒரு விடுதலை வீரனாக வந்துவிட்டார் என்பதுதான் அதன் செய்தி. அந்த செய்திக்குள்ளே ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. குழந்தை பிறந்தது. இது ஒரு வித்தியாசமான ஒரு குழந்தையாக இந்த உலகத்திலே வந்தது. எப்படி? கன்னியிடத்தில் கற்பவதி ஆகிய ஒரு குழந்தை பிறந்தது. இது இயற்கைக்கு வித்தியாசமான ஒன்று, இன்றும் அநேகர் கேட்கக்கூடியதான ஒன்று. ஆக அதற்கு பதில் வானத்தையும் பூமியையும் பஞ்சபூதங்களையும் அண்ட சராங்களையும் நம்மையும் உடைத்த ஒரு பரம இறைவன், வல்லமை உள்ள தேவன், அவராலே முடியாதது ஒன்றுமில்லை என்பதுதான் பதில். ஏனென்றால் கன்னியாகி இருந்த ஒரு மரியாளை தேவதூதன் கண்டு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாள், நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. இயேசு என்றால் சர்வ உலகத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர் என்ற அர்த்தம் என்று சொல்லப்பட்டது. அப்போது அவள் சொல்லுகிறாள், நான் புருஷனை அறியேனே, அது எப்படியா? அதனுடைய ஒரு கேள்வி, ஒரு கண்டிப்பன், ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர். இந்த செய்தி கேட்டவுடன் கலங்குகிறாள். சொன்ன பதில் என்ன? தேவனால் எல்லாம் கூடும். அதான் அந்த தூதன் அவளுக்கு சொன்ன காரியம். அது மட்டுமல்ல, இதனுடைய பின்னணியை வேதத்திலிருந்து இன்னும் சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால் அது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த வேத புஸ்தகம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக நம்பிக்கை கொள்ளக்கூடியதான ஒன்று. இறைவன் அருளிய வாக்கு. இதில் 66 புத்தகங்கள் உண்டு. அதில் பழைய ஏற்பாடு என்று 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாடு என்று 27 புத்தகம். அந்த பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய 39 புத்தகங்களையும் இன்றைக்கும் கூட வேதாகமாக முகமதிய சகோதரர்களும் யூத சகோதரர்களும் கிறிஸ்தவர்களும் அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியதான ஒன்று. ஆகையினாலே அந்த பகுதியிலிருந்து 2 குறிப்புகள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிறப்பு முன்னதாக தெரிவிக்கப்பட்ட ஒன்று, கன்னி பிறப்பு என்பது இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டதான ஒன்று.
பின்னாடி பார்க்கும்போது படைப்பின் காலத்திலே இறைவன் அனாதியா என்னென்றும் உள்ள தேவன், அதன் அளவு தெரியாது, எத்தனை ஆண்டு என்று தெரியாது. அனாதியா என்னென்றையும் உள்ள தேவன். அவரோடு கூட தூதர்கள் இருந்தார்கள். அவருக்கு பணிவிட செய்ய தூதர்கள் இருந்தார்கள். அதிலே இறைவனுடைய மகிமையை பார்த்தவுடன் அதில் ஒரு தூதன், ஒரு கூட்டம் நினைக்கிறது, அந்த இடத்திலே நானும் இருந்தால் என்ன, ஒரு ஆசை வந்துவிட்டது. அப்போது இறைவன் எல்லாவற்றையும் அறிகிறதா இறைவன் அவருடைய எண்ணத்தை, இதயத்தின் எண்ணத்தை பார்க்க அவனை கீழே தள்ளி விடுகிறார். அதுதான் பாதாளம். அந்த சாத்தானும் அவனுடைய கூட்டமும் பாதாளத்துக்கு தள்ளப்படுகிறது. அதன் பின்பு இறைவன் மனிதனை உண்டு பண்ணினார் என்பது வேதம் சொல்கிறது. அதன் பின்புதான் இறைவன் மனிதனை, ஒரு ஆதாம் ஒரு ஏவாளை உண்டு பண்ணார். ஆண்டவர் அவர்களோடு ஐக்கியமாக உறவாடி கொண்டிருந்த அந்த நல்ல ஒரு சமாதான நாட்கள், அதை குலைப்பதற்கென்று அந்த சாத்தான் திரும்ப வருகிறார். அந்த ஆதாம் கொடுக்கப்பட்ட அந்த ஏவாள் அவள்கிட்ட சொல்லுகிறார், இந்த மரத்துக்கு எல்லாத்தையும் நீங்க சாப்பிட சொல்லிட்டீங்க, ஆனா இந்த மரத்துல ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படித்தான். ஆமான்னு சொல்றார். உடனே அது காரணம் என்ன தெரியுமா, நீ அதை சாப்பிட்டா நீயும் கடவுளை போல மாறிடுவார் என்று அவன் எதை ஆசித்து அப்போது தள்ளப்பட்டான அதே வார்த்தையை சொல்லி அவளை ஆசைய முடியும். அவள் அதை விரும்பினால், புசித்தால், புருஷனுக்கும் கொடுத்தார். ஆண்டவர் உறவாட வருகிறார். இவர்கள் தங்களாகவே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பாவம் உள்ளே வந்தது. அந்த ஆசை நிமித்தம், நானும் அந்த இடத்துக்கு ஏற வேண்டும் என்ற ஒரு ஆசை நிமித்தம் தான் பாவம் பிசாசின் மூலமாக இந்த உலகத்திலே அந்த ஆதாமை ஒரு கருவியாக கொண்டு உள்ளே நுழைந்தது. அப்போது அந்த பிசாசு ஆண்டவர் சபித்தார். என்ன சொன்னார், நீ உன்னுடைய உயிருள்ள நாளெல்லாம் உன் வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை சாப்பிடுவார். அப்போது அவனுக்கு ஒரு செய்தி கொடுத்தார். அந்த செய்தி என்ன, உனக்கும் அவளுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அவள் வித்துக்கு, அதான் முக்கியம். சாதாரண வித்து என்று சொல்லும் போது சந்ததி, அவன் வித்து என்றுதான் வேதத்தில் எல்லா இடத்திலும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் இறைவன் சொல்லும் போது, ஆண்டவர் சொல்லும் போது அவள் வித்து என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவள் வித்தம் பிறந்த ஒரு குழந்தை, அதான் வித்து, அவன் வித்து என்று சொல்லவில்லை. சொல்லிவிட்டு அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த குழந்தை வளர்ந்து உன் தலையை நசுக்குவார். அதைத்தான் அந்த குழந்தையாக பிறந்து அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்றுதான காரியம் அப்போது நிறைவேறும். ஆக முதலாவது செய்தி, ஆண்டவர் பிசாசுக்கு சாபத்திலே ஒன்று கன்னியாகிய ஒருத்தி, அவருடைய வித்துவாக பிறந்த ஒரு பாலன் அந்த பிசாசின் தலையை நசுக்கி வெற்றி பெறுவார்கள். இரண்டாவதாக, கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு ராஜாவுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் இருக்கிறார். என்னதான் ஒரு செய்தி, ஒரு கர்ப்பவதியாகி ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இது அடையாளம், ஒரு அடையாளமாக கொடுத்தது கன்னியினுடைய ஒரு பிறப்பு. அதை ஆண்டவர் ஒரு ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். ஆக இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட அவர் பிறப்புக்கு முன்னதாக, ஒருவேளை ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட அன்று சாத்தானுக்கு சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியம், 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு ராஜாவுக்கு சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியம், அது என்னவென்றால் ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று. இம்மானுவேல் என்று சொல்லும்போது கடவுள் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்மோடு, நம் மக்கள், நம் உள்ளத்துக்குள் வாசம் பண்ணத்தக்கதாக
இந்த உலகத்திலே வந்தார். ஆகையினாலே பயப்படாதிருங்கள் என்பதுதான் அதனுடைய ஒரு சிறப்பு காரியம். அது மட்டுமல்ல, அவர் எந்த இடத்திலே பிறப்பார் என்பதையும் கூட கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக மீகா என்ற தீர்க்கன் வழியாக சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது என்றால், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாக இருந்தாலும், ஒருவேளை யூதேயா தேசத்தில் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் உண்டு, அதில் சிறிய கிராமமாக இருந்தாலும் பெத்லகேமே உன்னிடத்திலிருந்து உன்னை ஆளப்போகிறவர் புறப்பட்டு வருவார். ஆக அவருடைய கன்னி பிறப்பு குறித்தும் அவர் எந்த இடத்திலே பிறப்பார் என்பது குறித்தும் அநேக 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் முன்னதாக குறிக்கப்பட்ட காரியங்கள் கிறிஸ்து பிறப்பிலே நிறைவேறிட்டது என்பதை இந்த வேதம் திட்டவட்டமாக சொல்லுது. அடுத்து, எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? இயேசு பாலகன் வளர்ந்து 30 ஆண்டு வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். 3.5 ஆண்டுகள் தான் அவர் ஊழியத்தின் பாதையிலே சென்றார். அப்போ அவர்கள் சொன்னதான, அவராக சொன்ன ஒரு காரியம், அவர் வந்ததின் நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். அது மத்திய சுவிசேஷ என்ற புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார், மனுஷகுமார் அல்லது தன்னை மனுஷனாக இந்த உலகத்தில் வந்ததுனால தன்னை மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்று சொன்னார். அவர் ஊழியம் கொள்வது, மற்றவரிடமிருந்து பணியை கொள்வதற்கு அவர் வரவில்லை, அவராக பணியை செய்வதற்கு வந்தார். அநேகரை பாவத்திலிருந்து மீட்கும் பொருளாக தன்னை பலியாக்க வந்தார் என்பதை அவர் சொல்லுகிறார். ஆக அவருடைய போதனைகள், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் எதை சொன்னாரோ அதை செய்து முடிப்பவராக அவர் இருந்தார். காரணம் அவருடைய அன்பு. ஆரம்பத்தில் அவர்கள் சொல்லும் போது அன்பு தான் கடவுள் என்றார். அன்பு, வேதம் சொல்லுகிறது கடவுள் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி அன்பு? தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் வந்து வந்தார். எவ்வளவாய்? அந்த குழந்தை வந்ததின் நோக்கம் தன்னுடைய உயிரை பலியாக்குவதற்காக, பலியிடுவதற்காகத்தான் இந்த குழந்தையாக தேவாதி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே நான் சொன்னது போல அந்த 39 புத்தகங்கள் சொல்லப்பட்டது. ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணுவது இரத்தம். இரத்தமே பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணும். அது எல்லா மார்க்கமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அதைத்தான் வேதமும் சொல்லுது. ஆனால் அது போதுமானதாக அல்ல. மறுபடியுமாக இறை கொடுத்த அந்த கட்டளைகள், அதிகமாக அந்த 10 கட்டளைகளை கொடுத்திருந்தார். அதை மீறினார். முதலாவது, உன்னை படைத்த என்னை மட்டும் நீ வணங்க வேண்டும். நீ படைத்த படைப்புகளையோ அல்லது பிற சிற்சிகளை வணங்கக்கூடாது என்பது கண்டிப்பான கட்டளை. தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்பது பிரதான கட்டளை. கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிறனுக்குறை எதையும் ஆசை கொள்ளக்கூடாது. ஆனால் மனிதன் அதை செயல்பட முடியாதவனாக திரும்பவும் தவறையே திரண்டு பாவத்திலே விழுந்து அப்படியே அழிவுக்கு நேராக சென்றார். இதயத்திலிருந்து பொருளாத எண்ணங்கள், சிந்தனைகள், வேசித்தனம், களவு, கோபம், எரிச்சல், பொருளாத காரியங்கள் இதயத்துக்குள்ளே நிறைந்து அந்த இதயத்தை இருளடை செய்கிறது. அந்த இருளை நீக்கி ஒரு மாற்றத்தை, பகைமை, வெறுப்பு, இவைகள் எல்லாம் மாற்றி அந்த இடத்திலே ஒரு ஒளியை உண்டு பண்ணுவதற்காக ஒளியாகி இறைவன் இந்த உலகத்திலே ஒளியாக வந்து, வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. அந்த முறையிலே அவர் ஒளியாக வந்தார். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் வந்தார்.
அவருடைய போதனைகள் அத்தகையதான காரியம். பிறரை நேசி, பகைவரை நேசி, உன்னை போல அவையான நேசி. நீ தீமையை தீமையினாலே வெல்ல வேண்டாம், நன்மையினாலே வெல்லு. கன்னத்தில் அடித்தால் மறுகணத்தை காட்டு. தாழ்மை, பணிவு, அன்பு, மன்னிப்பு, அன்பே உருவான இறைவன் இந்த உலகத்திலே அதை போதித்தார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார். அற்புதம் சார், அற்புதம் சார். அதாவது உலகத்தினுடைய அறியாமை என்ற இருளை நீக்குவதற்கும் அவர்களுடைய ஆசையை நீக்குவதற்கும் இறைவனே தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் அவதரித்தான் என்பதை பழங்காலத்தில் உள்ள இந்த வேதங்களை ஆதாரமாக கொண்டு நீங்கள் சொன்னது மிகவும் அற்புதமாக இருந்தது. நம்ம ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை பாடி இதை நிறைவு செய்யலாம் என்று நான் எண்ணம் கொள்கிறேன். இந்த பாடல் அருள் திரு மரிய சியாமணி அவரால் எழுதப்பட்ட கிறிஸ்துமஸ் பாடல். இன்றைக்குமே பெஸ்ட் கிறிஸ்துமஸ் சாங்ஸை வகைப்படுத்தினதில் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்குது. இதை பாடி நம்ம நிறைவு செய்வதாக சாதிச்சிருந்ததா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அனுமதியோட இதை பாடி இதை நிறைவு செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய், ஞாலம் தாங்கும் நாதன் நீ, சீலக்கரத்தில் அடங்கினாய். தாய் உன் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையே. கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ வல்ல தேவ வார்த்தை நீ, வாயில்லாத சிசுவானாய், ஆற்றல் அனைத்தின் ஊற்று நீ, அன்னை துணையை நாடினாய். இன்ப வாழ்வின் மையம் நீ, துன்ப வாழ்வை தேர்ந்ததேன். கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே. ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. உங்களுடைய பொன்னான் நேரத்தை ஒதுக்கி அற்புதமான தகவல்களையும் அந்த வேதங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் சொன்னது, மானிட குலத்தை தலைப்பதற்காக ஒரு தியாகம் செய்வதற்காக தன்னைத்தானே கொடுத்து கொண்டார் என்ற செய்தியெல்லாம் நம்மளுடைய நேயர்களுக்கு, அன்பர்களுக்கு, சேனலை பார்ப்பவர்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும். கிறிஸ்மஸ் அதனுடைய மானிடம் அறிய வேண்டிய உண்மைகள் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களை பேசுறதுக்காக இன்னைக்கு அழைத்து அது மிகவும் சிறப்பாக வந்திருந்தது. உங்களுக்கு என் பொன்னான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இதை கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்தின் சந்தோஷத்தையும் புது வருடத்தின் நிறைவான ஒரு வாழ்வையும் இறைவன் அருள வேண்டி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.